Hi, hello, and welcome back to Game of Thrones, brought to you by Udu, our business management partner. உங்களுக்குலாம் ஊடுவை பத்தி ஆல்ரெடி தெரியும். நான் சொல்லியிருக்கேன், நம்ம பிசினஸுக்கு பயங்கரமான ஒரு நண்பனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஊடுவை பத்தி இன்னொரு விஷயம் சொல்றேன். நம்ம சேல்ஸ் ப்ராசஸ் ஸ்ட்ரக்சர்டா இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும், பயங்கர மிஸ்ஸி ஆயிடும். அதுக்கு ஓடுவோட சிஆர்எம் யூஸ் பண்ணீங்கன்னா சிம்பிளா ஈஸியா ஆர்கனைஸ் பண்ணிடும் உங்களோட சேல்ஸை. அது மட்டும் இல்லைங்க, ஒரு லீடை நீங்க ஜென்ரேட் பண்ணீங்கன்னா ஜென்ரேஷன்ல இருந்து க்ளோசிங் வரைக்கும் ஈஸியா ஓடுவோட சிஆர்எம் பிளாட்ஃபார்ம்ல பண்ணிடலாம். அது மட்டும் இல்ல, இதுல கன்பன் வியூ அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த கன்பன் வியூல ஒரு கிளிக் ஒரு டிராப் அப்படி எடுத்து நீங்க போட்டீங்கன்னா எல்லாமே ஆர்டர்ல அப்படியே ஆர்கனைஸ் ஆயிடும். இமெயில்ஸ் எல்லாமே ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். இதை தவிர ஓடுல ஜிபிடி, அதோட ஓன் ஜிபிடி பவர்ட் ஏஐ அசிஸ்டன்ட் இருக்கு. இதை வச்சு நீங்க இன்ஸ்டன்டா நேரம் உங்க மெயில் எல்லாம் டிராஃப்ட் பண்ணிக்கலாம், மெயிலுக்கு ரிப்ளையும் போட்டுக்கலாம். ஊடு இதை தவிர உங்களுக்கு சொல்லலாமா, ஃப்ரீ ஆப் தான். பட் ஆனா உங்களுக்கு ஃபுல்லா அதோட ஹோஸ்டிங்ல இருந்து எல்லா ப்ராசஸ் சப்போர்ட் ஃபுல் ஸ்வீட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 580 ரூபா கொடுத்தீங்கன்னா போதும். ஒன்ஸ் அகேன், கேம் ஆஃப் த்ரோன்ஸ் brought to you by Udu, our business management part. நான் தானே பண்ணணும் அது. இன்னைக்கு எல்லாம் அதான் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் brought to you by Udu தான். ஆனா இன்னைக்கு ஏன் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன்னா, சஸ்திகா பாவம் ரொம்ப பிஸியா இருந்தாங்க. ஏன் பிஸின்னு நீங்க கேட்டுற கூடாது. இப்பதான் வந்து அவங்க சென்னை சூப்பர் கிங்ஸோட ஒரு பயங்கரமான ஈவெண்ட்டை முடிச்சுட்டு வராங்க. எல்லாம் ஓகே தானா? யாவரும் நலமா? நல்லபடியா ஆவல் எல்லாரும் ஓகே? யாவரும் நலம். நாளானிக்கும் அவங்க கூட நான் ஒரு ஈவெண்ட் பண்றேன். நான் இன்னும் எக்ஸ்ட்ராவா வேணா கேட்டு வரேன், கவலையே படாது. நீ தயவு செய்து அப்படியே உன்னோட லக்கி சாம தூவிட்டு வந்துரு. ஏன்னா அடுத்த 4 கேம் வரிசையா ஜெயிச்சே ஆகணும். ஐயோ, இத வேற சொல்லிட்டீங்க. ஏதாச்சும் நடந்துச்சு அப்படின்னா என்ன போட்டு பொளந்துருவாங்க மக்கள். அதற்கு கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ எப்படி ஜீவா ஓடும்? சரி, ஓகேவா? 2 நாள் பிரேக் விட்டதுக்கு எல்லாம் சும்மானா திட்டுறாங்க. எதுக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ திட்டுறாங்க. நீங்க ஆர்சிபி ஹேட்டர் அப்படின்னு வந்து திட்டுறாங்க. ஏன்னா ஆர்சிபியோட ஷோஸ ப்ரிவியூவும் பண்றதுலயும் ரிவ்யூவும் பண்றதுலயும் அப்படின்னு நம்ம மேல ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் குத்தம் அப்படின்னு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. சோ சரி, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் உனக்கு ஆனஸ்டா ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எல்லாருக்கும் தெரியும், நான் எந்த டீமுக்கும் ஃபேன் கிடையாது, எந்த டீமுக்கும் ஹேட்டர் கிடையாது. எனக்கு என்ன, எந்த டீம் என்ன பண்ணா எனக்கு என்ன சொல்லு, நிஜமாவே சொல்லு. எனக்கும் என்னது இல்ல, இட் இஸ் நாட் அபவுட் மணி. ஐ எம் டூயிங் அ கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் ஹியர், அவ்வளவுதான். மேட்ச் முடிஞ்ச உடனே ஒரு மேட்சோ ஒரு ஃபேனா எனக்கு தெரிஞ்ச கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ல என்ன தெரியுமோ, எக்ஸ்பர்ட்டா நீங்க நினைக்கலன்னா ஓகே, அதை நான் பேசுறேன். எனக்கு ஒரு 2 நாள் ஹாலிடே தேவைப்பட்டது. தினப்பொழுதுக்கு ராத்திரி லேட்டா தூக்கிட்டு காலையில் எழுந்துட்டு பசங்களை கொண்டு போய் கிளாஸ்ல விடாம கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன். அதனால ஒரு 2 நாள் கிளாஸ்ல கொண்டு போய் விட்டேன். அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு டெய்லி வீடியோ ப்ரொடியூஸ் பண்றது. சரி, எனிவே, ஆன் தட் நோட் நம்ம ஆர்சிபி கிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம். ஆர்சிபி வேற மாதிரிங்கிற மாதிரி இப்ப ஆடுறாங்க. ஆனா அவங்க வேற மாதிரி நான் ஆடுற அளவுக்கு அவங்கள ஆட கூட விடாம டிசி இப்படி ஆஃப் பண்ணது எனக்கு ரொம்ப வருத்தமா போயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான்பா. நம்ம வந்து ஐபிஎல் இஸ் ஐபிஎல்லிங் அப்படினோ, நோ டிசி இஸ் டிசிங் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்ப பாரு நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ நம்மளையே சர்ப்ரைஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுறாங்க. ஒருவேளை இவங்க தான் பிக் பாஸ் ப்ரொடியூசரோ? ஓ, எதிர்பாராததை எதிர்பாருங்க. இருக்கலாம். பட் வாட் இஸ் ஈவன் ராங் வித் டிசி? வாட் இஸ் ஈவன் ராங் இல்ல சஸ்திகா. அதாவது நான் ஒரு சின்ன ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் பயங்கரமா ஆனாரு, விராட் கோலி நல்லா ஆனாரு, தேவ்தத் படிக்கல் நல்லா ஆனாரு, கலக்கிட்டாங்க, வேற மாதிரி பிளேயர்ஸ் ஓகே. பட் 75 ரன் அவங்க அடிக்க மாட்டாங்கன்னு யாருமே சந்தேகப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த புவனேஸ்வர் குமாருக்கு முன்னாடியும் ஹேசல்வுட்டுக்கு முன்னாடியும் இந்த சாஹில் பராக் இறங்குனதை பத்தி எனக்கு யாராவது ஒருத்தர் கன்ஃபார்மா சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க வந்து புடிச்சுன்னு வந்து இருக்காங்கன்னு சொல்லினே இருக்கேன். அந்த புல்லட் ட்ரெயின் வருது டே இடிச்சிருண்டான்னு சொல்லினே இருக்கும்போது சின்ன பையனை ஒருத்தர் முன்னாடி நீங்க வெட்டி இடிக்க விட்டுருக்கீங்க. ஸோ பேசிக்லி இந்த ஐபிஎல் ஒரு ஸ்வாலோ பண்றதுக்கு ஒரு டு ஸ்டமக் இட் யூ நீட் a little bit of resolve சஸ்திகா. அதாவது ஐ அண்டர்ஸ்டாண்ட் டெல்லி லாஸ்ட் a very 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 tough game against பஞ்சாப். அதுக்கப்புறம் என்னாச்சு? நீ 265 அடிச்ச, அவன் அடிச்சானா? ஓகே, முடிஞ்சிருச்சா? ஆனா அந்த 265 அடிச்ச மேட்ச்ல 2 கேட்ச் நீ விட்டதுனால மேட்ச் போயிடுச்சு, அவ்வளவுதான். நீ அந்த 2 கேட்ச் பிடிச்சிருந்தா 2 பாயிண்ட் உனக்கு. எதுக்கு அடுத்த மேட்ச்ல அவ்வளவு சேஞ்ச் பண்ணணும்? அவசியமே இல்லையே. பத்தும் நிசங்கா ஓகே, உனக்கு ஸ்டார்க்கு இன்னும் ரெடி இல்ல. பத்தும் நிசங்கா அப்படியே கண்டினியூ பண்ண. பத்தும் நிசங்கா பெரிய ரன்ஸ் அடிக்கல, ஓகே. பட் ஆனா எல்லா மேட்சும் ஸ்டார்ட் கொடுத்திருக்காரு. 30 40 20 30 40 அடிச்சிருக்காரு. சோ எனக்கு கொஞ்சம் வந்து that change was okay ன்னு தான் நான் நினைச்சேன். I mean I am no cricket expert. I don't personally prefer. சஸ்திகா, இங்க பாரு, நீ வந்து மேட்ச் சம்டைம்ஸ் T20 கிரிக்கெட்ல நல்ல கிரிக்கெட் ஆடி தோப்ப. அந்த நல்ல கிரிக்கெட் ஆடி your win is only just about the corner, just around the corner. நீ அந்த டைம்ல மாத்துனேன்னு வச்சுக்கோ, என் டீமோட கான்பிடன்ஸ் கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிடும். எல்லா பிளேயர்ஸும், நான் சொல்றேன் பிளேயர்ஸ் என்ன நினைப்பாங்கன்னு, என்கிட்ட எதுவுமே சொல்லலையே, நான் அவ்வளவுதானா, எனக்கு நான் ஐ எம் நாட் ஃபிட்டிங் டு த காம்பினேஷன், இதுக்கப்புறம் எனக்கு டோர்னமெண்ட்ல வேலை இல்லையா, என்கிட்ட எதுவும் சொல்லலையே, என்ன ஏன் டிராப் பண்ணாங்க, என் மேல நம்பிக்கை போயிடுச்சு, அந்த மாதிரி கேள்வியில செல்ஃப் டவுட்ஸ் எழும். அந்த செல்ஃப் டவுட்ஸை நீங்க போய் அட்ரஸ் பண்ணணும். ஆனா நிறைய பேரால அட்ரஸும் பண்ண முடியாது அந்த பிளேயர்ஸை பார்த்து பேசி.
அதை பண்ணலன்னா இன்னும் மோசமா போயிடும். ஸோ இது எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு சரியான கேம் ஆஃப் கிரிக்கெட் ஆடி 2 பாயிண்ட் வரணும், உனக்கு வரல. அடுத்த மேட்ச் இஸ் ப்ராபப்லி த worst கேம் தட் they have played and I hope it is the worst game they have played this season. ஏன்னா நான் சொல்றேன், எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. பஞ்சாப் நான் கேப்டன் பண்ணும்போது பயங்கரமா ஆடுவோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சண்டிகர்ல எல்லா மேட்சும் ஜெயிச்சிருப்போம். அப்புறம் பிரேக். ஹைதராபாத்ல ஒரு மேட்ச் தோப்போம், ரஷீத் கான் செமையா போடுவாரு. பிரேக், வீட்டுக்கு வந்துட்டு 7 டேஸ்க்கு அப்புறம் போவோம். இண்டோர்ல மேட்ச், ஹோம் கிரவுண்ட் மாறிடுச்சு. ஆர்சிபி பாட்டம் ஆஃப் த டேபிள்ல இருப்போம். ஒரு 65 ஆல் அவுட் ஒன்னு ஆகும். அதாவது எப்படின்னா, வேர் டிட் தட் கம் ஃப்ரம் அப்படின்னு தர எல்லா சைடும் திரும்பி பார்த்தேன். இப்ப யூ டோன்ட் ஹேவ் an ஆன்சர். 65 ஆல் அவுட், அவ்வளவுதான். அங்கேயிருந்து எழுந்துக்கவே முடியல அந்த டோர்னமெண்ட்ல. வெரி வெரி டஃப். அது ரொம்ப டஃப் டு டைஜஸ்ட். அதுக்கெல்லாம் யாருமே ரைம் ஆர் ரீசன் கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு ஒரே ஒரு சின்ன கருத்து மட்டும் இதுல நான் சொல்லி ஆசைப்படுறேன் சஸ்திகா. சி, இட் இஸ் டூயிங் த ரவுண்ட்ஸ். அதனால நான் இதை அட்ரஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இப்போ ரீசெண்டா ஒரு விஷயம் நடந்தது ட்விட்டர்ல. அந்த என்னன்னா வந்து, ஒரு பெரிய கிரிக்கெட்டரு என்ன போட்டாருன்னா, மார்க் மை வேர்ட்ஸ். எப்படி? மார்க் மை வேர்ட்ஸ், பிரெண்டன் மெக்கல்லம் வில் பி த கோச் ஆஃப் கேகேஆர் நெக்ஸ்ட் சீசன் ஒரு ட்வீட் போட்டாரு. உனக்கு தெரியுமா தெரியல யாரு, நான் யாருங்கிறதுக்குள்ள நான் போல. ஆனா ஐ எம் yet டு see a tweet. சௌரவ் கங்குலி வந்து ஃபைனல் வரைக்கும் SA20ல போனாரு. நம்ம இந்தியன்ஸ் தரப்புல இருந்தும் சொல்றேன், ஃபாரின் தரப்புல இருந்துமே ஐ எம் yet டு see ஒருத்தன் ட்வீட் சேயிங், மார்க் மை வேர்ட்ஸ், சௌரவ் கங்குலி வில் பி த கோச் ஆஃப் மெல்பர்ன் ரெனகேட்ஸ் நெக்ஸ்ட் சீசன். மார்க் மை வேர்ட்ஸ், ராகுல் டிராவிட் வில் பி த கோச் ஆஃப் த இங்கிலாந்து கிரிக்கெட் டீம் நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு யாருமே நான் சொல்லி கேட்கல. அப்படின்னு யாருமே நான் சொல்லி கேட்டதில்லை. அடுத்த விஷயம் என்னன்னா, நான் ஒரு இந்தியன்யா, ஓகே. இந்தியன் கிரிக்கெட் வந்து இஸ் ப்ராபப்லி அட் த ஃபோர் ஃப்ரண்ட் flag bearer of cricket in this world right now. நீ ஒத்துக்கல அதெல்லாம் வந்து இட்ஸ் we can all argue till the cows come home. ஆனா where are the Indian coaches with repute and quality doing a job? Let's understand one thing. This is a game of making mistakes. ஷேன் வான் ஒரு தடவை சொன்னாரு. ஷேன் வானா சச்சினா யாரோ ஒருத்தர், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாருங்கிற மாதிரி, I only succeeded 33% of my career days. அப்படின்னா என்ன? அவுட் ஆஃப் 100 33 நாள் தான் ஒரு சக்சஸ் ஆயிருக்காரு. யாரு? ஷேன் வான். மித்த இருக்கிற 67 நாள் இட் இஸ் a game loaded with failures. ஃபெயிலியர் இல்லாம உனக்கு சக்சஸே கிடையாது, அதுக்கு வேல்யூவே கிடையாது. ஒரு கோச்சாவே இருந்தாலும் IPL இஸ் a beast of a tournament. வேற நாட்டுல இருந்து பிளேயர் வரான், இந்தியன் பிளேயர் ஒரு முக்குல இருந்து வரான். எவனுக்கு என்ன சொன்னா ரெஸ்பாண்ட் ஆகும் தெரியறதுக்கே டைம் ஆகும். 3 மாசம் டோர்னமெண்ட். இதே ஹேமந்த் பதானி தான் சமீர் ரிஸ்வியை நீ போடான்னு சொல்லி அவர் மேட்ச் ஜெயிச்சு கொடுத்த போது சீராட்டணும். நீங்க போலனோடனே அவருக்கு காரணம் கிடையாது. அவர் பசங்களை அனுப்புறாரு. He might have made some mistakes. Akshar Patel has also made some mistakes. Everybody will make mistakes. So my view is, Hemang Badani very new into IPL coaching. Let's cut some slack. அவ்வளவுதான். Yeah. I mean, since you said about Shane Warne also, I wanted to tell about Roger Federer also. 54% of the points that he has played. Correct. Okay. Good. So the others he hasn't. So it's okay. Neenga sonna madri, give everybody that time. It will come. It will all come to that place. Okay. I know where he is getting all the. நானும் நிறைய எக்ஸ்ல படிச்சேன். எனக்கு அவருக்கு ஏன் அந்த பேக்லாஷ் வருதுன்னு புரியுது. That's okay. It's fine. நம்ம ஒரு ஆள் பேசிட்டு போட்டோமே. என்ன பேசினா என்ன? நம்ம எத்தனை பேர் தைரியமா அப்படியே பேசிடுறோம். இப்ப நம்ம பேசலங்கிறதுக்காக வீடு தட்டி வாய்ப்பு கொடுத்துறாங்களா? இல்ல பேசணுங்கிறதுக்காக வாய்ப்பை டினை பண்ணிடுறாங்களா? யாரும் தவறுகள் பண்ணலையா? அது ஏன் இன்னொருத்தரை வந்து தவறே பண்ணக்கூடாது? நம்ம எல்லாம் அப்படியே ரொம்ப ஒழுங்கா. Anyway, that's okay. It's fine. அது எனக்கு தெரியாது. என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். We'll all make mistakes. 100%. But yes, DC பத்தி நம்ம எல்லாமே வந்து பேசிட்டோம். But can we please talk a little about RCB? அப்புறம் திரும்ப வந்துருவோம். கரெக்ட். சரி, ஓகே. லிசன், DC பத்தி பேசிட்டோம். நான் RCB பத்தி ஒரு விஷயம் சொல்றேன். நான் ஒரு டக் அவுட் வீடியோ பண்ணிருக்கேன். அதாவது புவனேஸ்வர் குமாரும் ஹேசல்வுட் எப்படின்னா 2 பவுலர் இல்ல RCBக்கு, 4 பவுலர். 4 பவுலர். ஆமா, ஏன்னா நான் என்ன பண்ணேன்னா, பால ஸ்விங் பண்றதுக்கு புவனேஸ்வர் குமார் இன் ஸ்விங் அவுட் ஸ்விங் போடுவாரு. சோ அத வந்து ஒரு மாடல் யூஸ் பண்ணி அவுட் ஸ்விங் போடுறா, இன் ஸ்விங் போடுறா அப்படின்னு அவனுக்கு கோச்சிங் பண்ணி போட வச்சிருந்தேன். அவுட் ஸ்விங்க்கு ஒத்தேன், இன் ஸ்விங்க்கு ஒத்தேன். அதை தவிர நானே சிமுலேட் வேற பண்ணேன். சோ யோசிச்சு பாரு, அவுட் ஸ்விங்க்கு தனியா ஒரு ஆளு, இன் ஸ்விங்க்கு ஒரு தனியா ஆளு, அவன் 2 பேர். நீ அதாவது பத்தும் நிசங்கா வந்து என்ன பண்ணா, இந்த பையன் ஸ்விங் பண்ணுவான்னு சொல்லி இறங்கினான். பட்டார்னு ஒரு இன் ஸ்விங்கர் பெங்களூர்ல வேற லெவல் ரிதம்ல இருக்கான்.
அவுட் ஸ்விங்கர் போடுறான், இன் ஸ்விங்கர் போடுறான், பவுன்சர் வேணும்னா போடுறான், நக்கிள் பால் போடுறான், யார்கர் போடுறான், டாப் எண்ட் போடுறான், டெத் ஓவர்ஸ் போடுறான். ஓகே, ஒரு ஆள்ல 2 பேர், அவன் ஒருத்தன் இல்ல 2. ஹேசல்வுட். சரி, இவன் தான் ஸ்விங் பண்றான், இந்த ஆளாவது நம்மள விடுவானா? 6.5 அடிக்கு ஒரு பவுலர் ஓடி வந்து நான் டெஸ்ட் மேட்ச், எனக்கு டெஸ்ட் மேட்ச் ஆடி பழக்கம், நான் டெஸ்ட் மேட்ச் லெங்த் போடுறேன், நீ ஆடுற T20ன்னு கேட்கறான். அது ஒரு பால் பிச் ஆச்சுன்னா திடீர்னு பாயுதான், திடீர்னு போகுதாங்கிற மாதிரி அது பவுன்ஸ் ஆகுது. ஒரு பால் 10க்கு கிராஸ் சீம் புடிச்சு போடுறான், இன்னொரு பால் ஸ்லோவர் பால், நான் ஸ்லோவர் பால் போட போறேனே அப்படின்னு காமிச்சிட்டு ஃபாஸ்டா போட்டுடுறான். சோ அவன் ஒரு 2 பவுலர், அவனும் பவர் பிளேல போடுவானா, டெத்லயும் போடுவானா. நல்லா ஏமாத்துறீங்கடா ஊர. மொத்தமா ஒரு சூப்பர் பவரா ஆர்சிபி கண்டிப்பா தெரியுது. அண்ட் ஆஃப் கோர்ஸ் எஸ் 36 இயர்ஸ்ல ஜெனரலா வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரிட்டையரே ஆயிருவாங்க. ஆனா இவங்க 2 பேரும் ரிட்டையரா இந்தா வெச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து விளையாடுறாங்க. எஸ், ஐ திங்க் ஆர்சிபி கரெக்டான பாதையில வந்து போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி எப்படி போயிட்டு இருக்காங்கன்னா, விவேக் சாமி படத்தை சொல்ற மாதிரி ரோடே இல்ல டாக்ஸ் கேட்கறே இந்தாகோ அப்படின்னு குடுக்குற மாதிரி குடுக்குறாங்க. எல்லாருக்கும் போற இடத்துல போற ஊர்ல எல்லாம் குடுக்குறாங்க. ஆனா நாளைக்கு எனக்கு என்ன ஜிடி பக்கம் சாயணும்னு தோணுது, அது அப்புறமா பேசலாம். We'll come to that, okay? But அதுக்கு முன்னாடி we have to talk about Punjab as well. பா, தோல்விகளே கிடையாது அப்படின்னு இருக்கிறப்ப இருப்பா ஆர்ஆர்னு ஒரு வந்து பெரிய ஒரு பூகம்பம் வந்து தாக்க போகுது அப்படிங்கிற மாதிரி 22ங்கிற பாருங்க 222 தான் போஸ்ட் பண்ணாங்க. பட் ஸ்டில் they couldn't defend it. சஸ்திகா, நம்ம ப்ரிவியூ பண்ணும்போது நான் சொன்னேன் ஆர்சிபி டைட்டில் டிஃபெண்ட் பண்றதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குன்னு சொன்னேன். எல்லாம் கைதுட்டுங்க, ஆல் ஆர்சிபி ஃபேன்ஸ் கைதுட்டுங்க. அதுக்கெல்லாம் அதாவது நம்ம சொல்லுவோம் பண்ணுவோம், அந்த ஷோலாம் பண்ண மாட்டாங்க. ஏன் இன்னைக்கு பண்ணல, ஏன்னா என்னால முடியல, அவ்வளவுதான். there is no reason to. என்னது, நாங்க தூங்க வேண்டாமா? சோ ஓகே, பட் ஆர்சிபி டைட்டில் டிஃபெண்ட் பண்ணும் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். ஓகே, இட் குட் ஹேப்பன். பட் பஞ்சாப ஒரு டீம் இந்த டோர்னமெண்ட்ல நிறுத்த போறது, அவன் யாருன்னா அவனை நிறுத்தக்கூடிய ஒரே வாய்ப்பு. ஏன்னா என்னோட ரன்அவே ஃபேவரட்ஸ் வந்து பஞ்சாபா தான் இருந்தாங்க கடைசி 2 கேம் வரைக்கும். ஏன்னா அவங்க போலிங்ல கொஞ்சம் லைட்டா விரிசல் விடுது. அந்த விரிசலுக்கு முதல் விரிசல் காரணம் கல் அடிக்கிறது அந்த ஹர்ஷ்தீப் சிங் கடங்காரன் தான். எனக்கு ஹர்ஷ்தீப் சிங் அவ்வளவு பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் எனக்கும் ஹர்ஷ்தீப் சிங்கும் ஒரு காதல் கதையேன்னு கூட சொல்லலாம். அவ்வளவு பிடிக்கும் அந்த பையனை, செம்ம ஆட்டிடியூட் அந்த பையனுக்கு. ஆனா ஒரு சின்ன வருத்தம் எனக்கு, 4 ஓவர் 22 ரன் 3 விக்கெட் கொடுக்கறியே நீ மும்பைல வான்கடே ஸ்டேடியம்ல கொடுக்கற. ஆனா அதே ஹர்ஷ்தீப் சிங் முல்லன்பூர்ல இவ்வளவு ரன் கொடுக்கறான்னா அதுக்கு காரணம் வேற நாள் கிடையாது. அவன் மும்பைக்கு போகும்போது போன வருஷம் ஞாபகம் இருக்கும், திலக் வர்மாக்கு நட்டேர்னு ஒரு யார்கர் விட்டான். இந்த வருஷம் அதே யார்கர் ஸ்டெஃபன் ரதர்ஃபோர்டுக்கு விட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் மும்பைல வான்கடையில போலிங் போடுறது டிஃபென்ஸா நீ போடணும்னு. மத்த கிரவுண்டுக்கெல்லாம் போனா நான் நக்கிள் பால் போடுறேன், முன் விரல்ல இருந்து இப்படி விசிட்டி விடுறேன், பின் விரல்ல இருந்து இப்படி போட்டு பாக்குறேன், நான் அங்கிட்ட ஒண்ணு போடுறேன் இங்கிட்ட ஒண்ணு போடுறேன்னு போடுறான். அது அவங்க அடிக்கல, உரிக்கிறாங்க. நேத்து டானவன் ஃபரேராக்கு டவுன் த ஸ்ட்ரீம் லைன், அதாவது டானவன் ஃபரேரா வந்து கார்த்தா நைட்டு 3 மணிக்கு எழுப்பி விட்டேன்னு வச்சுக்கோ, எழுப்பி விட்டு பால் எங்க சார் வேணும் அப்படின்னு கேட்டா அங்க கேட்பான், அங்க போடுறான், அதுவும் ஸ்லோவர் பால். சரி, சுபம் டூபே கேம் அவுட் ஆஃப் சிலபஸ், இஷ்டத்துக்கு போட்டாங்க. அதாவது பஞ்சாப் வேர் மில்லியனர்ஸ் எஸ்டர்டே வித் த பால். அவனுக்கு வந்து இந்த பக்கம் காலுக்கு பின் பக்கம், அதாவது அந்த இடத்துல போட்டேன்னா சும்மா பேட்டரி வச்சா போதும், பாதி பேருக்கு பட்டு தானா 4 போயிடும். அங்க போடுறான் ஒரு பால். லாஸ்ட்ல ஒரு பவுன்சர் போட்டான். ஏண்டா ஒரு ஸ்லோவர் பவுன்சர் போட்டியே, அவனும் பேட்ஸ்மேன் தானே, அவளும் பெண் தானே, அவளுக்கும் அச்சம் மடம் பைப்பு நாணம் தான் இருக்கும்ல, அந்த மாதிரி அவனும் பேட்ஸ்மேன் தானே, இத்தனை வருஷமா கிரிக்கெட் ஆடி இருக்கான். ஸ்லோவர் பால் கொஞ்சம் திருப்பி போடுவேன்னு எதிர்பார்க்க மாட்டான், திருப்பி போடுற லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர். எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னா, இது டீம் கேம் சஸ்திகா. 3 overs 35, நீ மும்பைல கொடுத்த மாதிரி 8 ரன் கூட 9 ரன் கூட அந்த ஓவர்ல. லாக்கி ஃபெர்கசனுக்கு 2 overs 27 கூட ஃபைட் பண்றதுக்கு 2 overs 16 கொண்டு போய் நிறுத்துற. அதுவும் எப்படி, bowling high risk wicket taking balls when your job is to defend. அதான் 3 ஓவர்ல 51 ரன் போயிடுச்சுல, அப்பவே தெரியணும்ல இன்னைக்கு நம்ம நாள் இல்ல, ரொம்ப ட்ரை பண்ணக்கூடாதுன்னு. எனக்கு அதுல சின்ன, ஏன்னா ஹர்ஷ்தீப் சிங் எப்பவுமே செல்ஃப்லெஸ்ஸா தான் இருந்திருக்கான். அவன் இந்த விக்கெட்ஸ் ஹண்ட் டவுன் பண்ண பாக்குறது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஏன்னா அவனோட கேலிபருக்கான போலர் இவ்வளவு ரன் லீக் பண்ணக்கூடாது. And you keep repeating this, அதாவது bowlers விக்கெட் எடுக்கணும்னு வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க, ரன்ஸ் கம்மியா கொடுக்கணும் அப்படின்னு போல் பண்ணாலே போதும் அப்படிங்கிறது வந்து யூ பீன் டெல்லிங் திஸ் ஐ திங்க் ஃப்ரம் டே 1 இதை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. யாரும் கேக்குற மாதிரி எனக்கு தெரியல. பட் கேன் வி மூவ் ஆன் டு தி மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் இது எப்படின்னா யாரும் கேக்குறாங்க கேட்கலாம் இல்ல, கேட்கும் வரை உண்ணாவிரதம் இருப்போங்கிற மாதிரி சொல்லிட்டே ஒரு நாள் போய் சேரும். நான் இப்பவே சொல்றேன், the time will come, defensive bowling will become an art. சன்ரைசர்ஸ் காட்டுறாங்க,
ம். பஞ்சாப் கிங்ஸ் அவங்க போலிங் 2 மேட்சா விரிசல் இல்ல, கீரல் இல்ல, பெருசா ஒட்டஞ்சு விழுது. வைசாக் விஜயகுமார 11ல ஆடாம தயவு செய்து இருக்காங்க. பெஸ்ட் டிஃபென்சிவ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஃபென்சிவ் bowlers இந்த டோர்னமெண்ட். அவனை தயவு செய்து ஆடுங்க. இந்த பஞ்சாப் கிங்ஸ் போலிங்ல அவ்வளவு பெருசா இது இல்ல. சஷாங்க் சிங் வேற உட்காந்து வச்சிருக்கீங்க. மெயின் போலரா இருந்திருக்காரு ஸ்ரேயஸ் ஐயருக்கு, அவருக்கும் உட்காந்து வச்சிருக்கீங்க. சோ பேசிக்லி வைசாக் விஜயகுமாரை எப்படியாவது இந்த லைன் அப் குள்ள எடுத்துன்னு வரதுக்கு அவங்க வழியை பார்க்கணும். நேத்தே ஹர்ப்ரீத் தார் சூப்பரா போட்டாரு, செஹல் நல்லா போட்டாரு. பட் வைசாக் இல்லாதது அவங்களுக்கு ஒரு பெரிய பாதகமா அமைஞ்சிச்சு. ஹர்ஷ்தீப் சிங் வேற இந்த மாதிரி ஐ ஆம் ஷுர் போய் பாண்டிங்கும் ஹோப்ஸும் வச்சு ஹர்ஷ்தீப் சிங் ரூம் வாசல்லே உட்காந்துருப்பாங்க நேரத்துக்கு. ஐ எம் வெரி ஷுர் ஹர்ஷ்தீப் சிங்க்கு ஒரே விஷயம் தான், ஏன்டா உன் கேலிபருக்கு பயங்கரமா போடலாம்டா, நீ குடுக்காதடா அந்த மாதிரி ரன்னு அப்படின்னு சொல்லணும்னு ஆசை, அவ்வளவுதான். ஆல்ரைட், இன்னைக்கு கேம் பத்தி பேசியே ஆகணும். மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் SRH, because we've been telling IPL is IPLing அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் இட் ஜஸ்ட் லுக்ஸ் லைக் டேபிள்ல டாப் 4 யாருன்னு தெரிஞ்சிருச்சு தான் போல இருக்கு இல்லையா? அதெல்லாம் You still don't agree to it? அவசரப்படாத சஸ்திகா, ஏன் அவசரப்படுற? எல்லாரும் 12 பாயிண்ட்ல தானே இருக்காங்க. சும்மா இது இன்னும் 2 நீங்க ஏன் தெரியுமா அதை சொல்றீங்க? அப்பதான் வந்து எல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இன்னும் பாப்பாங்க அப்படிங்கறதுனால நீங்க சொல்றீங்க. ஐ டோன்ட் பிலீவ் இன், ஐ ஜஸ்ட் ஃபீல் இந்த 4 தான் டாப் 4னு. ஒத்துக்க மாட்டீங்களா? இந்த 4 தான் டாப் 4 ஆறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்லல. பட் வரும். சரி இங்க பாரு, நீ 16 பாயிண்ட்ஸ் போணும். ஓகே, நீ 16 பாயிண்ட்ஸ் போணும். நீ there is a chance that some of these teams could get on a losing streak. அது இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். பட் நான் இப்போ ஒன்னு சொல்றேன், அந்த லூசிங் ஸ்ட்ரீக் யாருக்கு வேணாலும் வரலாம். ஒரு டீம் ரெட் ஹாட் ஃபார்ம்ல இருக்கு, சாரி ஆரஞ்சு ஹாட் ஃபார்ம்ல இருக்கு. ஆரஞ்சு ஹாட் ஃபார்ம்ல இருக்கிற டீம் SRH. எவனை வேணா சேலஞ்ச் பண்ணுவோம், எவனா இருந்தாலும் வெட்டுவேன், எவனா இருந்தாலும் வெட்டுவேன். அவன் ஊரா போயின்னு இருக்கான். இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் ஒரு செதுக்கிட்டு வந்திருக்கான். அவன் இஸ் a டீம் ஆன் ரோல். பேட் கமின்ஸோட ஆரஞ்சு ஆர்மியை புடிச்சு பாருங்கடா, அப்படி விளையாடுறாங்க. அப்போ ஒத்துக்கோங்க, இதுதான் டாப் 4னு ஒத்துக்கோங்க. எதுக்கு சொல்றீங்க இல்ல இதுக்கப்புறமும் நடக்கும்னு? டாப் 4 வேணா மடுலாகும் அவங்களுக்கு. நான் ஒத்துக்க மாட்டேன். நாளைக்கே எனக்கு தெரிஞ்சு ஒரு அப்செட் வரலாம். மேபி GT RCB ஜெயிக்கலாம். There is a possibility. Okay, now that Ryan Rickelton is back into this side and he scored a brilliant 100, still something is lacking in MI. I mean, they could have easily did it அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. At one point of the game it looked like, oh, அப்படியே கியரை மாத்திட்டாங்க, அவங்க பக்கம் திருப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. Because for Mumbai Indians the bowling attack is really good, at least on paper, as far as we know. But see, நான் பர்சனலா பிளேயர்ஸ பத்தி பேசல, யார பத்தியும் ஸ்பெசிபிக்கா சொல்ல. பட் ஐ ஜஸ்ட் திங்க் மும்பை இந்தியன்ஸ் வந்து கொஞ்சம் அவங்களோட திங்கிங் பட்டனை ரீசெட் பண்ணணும்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா they need some freshness, they need something. I don't know what that is. Internally அவங்களுக்கு they will have better answers. But நீ மும்பை இந்தியன்ஸ் வந்து ஏன் இந்த டோர்னமெண்ட்ல இந்த பொசிஷன்ல இருக்காங்கன்னு என்ன பதில் கேட்டானா, திருப்பி ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட்ல போய் ஸ்டார்டிங் திருப்பி ப்ரிவியூ பண்ண சொன்னா, இதை பார்த்ததுக்கு அப்புறமா நான் மும்பை இந்தியன்ஸ் போவாங்கன்னு தான் சொல்லுவேன் குவாலிஃபை ஆகி. ஏன்னா புரியல, இப்ப 8 மேட்ச் முடிஞ்சிச்சு, டைம் மிஷின் கொடுத்து எல்லாத்தையும் கேன்சல், ஆட்டத்தை முதல்ல இருந்து ஆரம்பின்னு சொன்னாலும் நான் மும்பை இந்தியன்ஸை போடுவேன். ஏன்னா அவங்க கிட்ட அந்த ஸ்குவாட் இருக்கு, யாருமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. பட் the problem with Mumbai Indians is something in terms of the way they are going about their cricket is not right. I don't know what that is. I can't put a finger on it. ஏன் நான் சொல்றேன்னா, சென்னையோட கொஞ்சம் ஸ்லைட்லி ஸ்லோயஸ்ட் சர்ஃபேஸ் கொடுத்தாங்க. 208 ரன்னு ரொம்ப ரொம்ப பாட்டா, இன்னைக்கு சன்ரைசர்ஸோட கொடுத்தா மாதிரி இல்ல, ரொம்ப பாட்டா கிடையாது. பட் 208 சேஸ் பண்ண முடியல. செலிப்ரேட்டட் பேட்டிங் லைன், பட் they couldn't chase it. They were not even close. They got hammered by 104 runs. சரி, ஓகே, இந்த விக்கெட் செட் ஆல. KKR தான் ரீலிங் டவுன் அட் த பாட்டம். அவனுக்கு 220 ரன் கொடுத்திருக்கான் ஃபர்ஸ்ட் மேட்ச் போலிங் போட்டு. திருப்பி சேஸ் பண்ணிட்டான், அது செப்பரேட் பால் கேம். RCBக்கு 250 260 கொடுத்தான், திருப்பி சேஸ் பண்ண முடியல. He was found wanting. இன்னொரு கேம் 240 சேஸ், 230 240 சேஸ், he was found wanting. So celebrate, ஒன்னால நல்ல ஃபிளாட் விக்கெட் கொடுத்து the strongest suit which is your batting வச்சு சேஸ் பண்ண முடியல. கொஞ்சம் சேலஞ்சிங்கா ஸ்லோயிஷ் சர்ஃபேஸ் கொடுத்தா 200 ரன் சேஸ் பண்ண முடியல. சரி, ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 240 போடுவோம்னா டிஃபெண்ட் பண்ண முடியல. சோ எங்க போய் நீ சொல்யூஷன் தேடுவ? கடல்லே இல்லையாங்கிற மாதிரி சொல்யூஷனே இல்ல இதுக்கு. யூ காண்ட். அண்ட் எஸ்பெஷலி நீ அட் ஹோம் வந்து இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் அ ஃபார்முலா, இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அதை விடு, மும்பை இந்தியன்ஸ் கஷ்டப்படுறாங்க ஒரு பக்கம் விடு. அபிஷேக் சர்மாவோ டிராவிஸ் ஹெட்டோ ஒரு டான்ஸ் நீங்க ஆடினாங்க பாரு, ஐயோ பின்னிட்டாங்க. ஆதார கண்டா ஆடலுக்கு தகப்பான சேர்ந்து வச்சு ஆடிட்டாங்க. ரகுமான வச்சு இஷ்டத்துக்கு ஒரு பேட்டிங்க.
ஒரு ஸ்டேஜ் எல்லாம் ஜஸ்பிரீத் பும்ரா அந்த 6th ஓவருக்கு வந்தான். மும்பை இந்தியன்ஸோட சீட் கோடு அப்படின்னு எப்பவுமே சொல்லுவேன். இந்தியாவுக்கும் சீட் கோடு ஜஸ்பிரீத் பும்ரா தான். அவர் அந்த 6வது ஓவர் ஒரு அடி ஒண்ணு அடிச்சாங்க பாரு. அந்த இந்த படத்தை சொல்லுவார்ல, பேத்து எடுத்ததுக்கு அப்புறம் எதுக்குல பேத்தா சாங்குங்கிற மாதிரி 5 ஓவர்ல அடிச்சு பொழந்துட்டாங்க. 6வது ஓவர் பும்ராவா பேத்துட்டாங்க. நெவர் எவர் சீன் பிஃபோர். அதாவது 6வது ஓவர் எதுக்கு ஹார்திக் அவனை கொண்டு வந்தான்னா, சரி இந்த பவர் பிளே 70 ரன்னோட முடிச்சுக்குவோம். ஏய் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா நிறுத்துங்க, இல்ல நிறுத்துங்க, இந்த ஓவர் நம்ம பேச்சுவார்த்தையை நிறுத்திக்கலாம், ஒரு 75 முடிச்சுக்கலாம், எனக்கு வேணா உனக்கு வேணா டவல இது துண்டை போட்டு பேசுவாங்கல்ல, பேரம் பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி பேசிக்கலாம். அவனை கொடுத்தா ஃபர்ஸ்ட் பால் ஸ்லாட் பால தூக்கி அடிக்கிறான் வெளில, எங்கேயோ 6. எனக்காடா எட்ஜுக்கு அப்பீல் பண்ணல, நீங்க பார்த்தல, பாத்துருக்க மாட்டேன், இருந்தாலும் நான் சொல்றேன். போல்ட் ஒரு வீரி எட்ஜ் வாங்கி போச்சு பின்னாடி, யாரும் அப்பீலே பண்ணல, ரிகல்டன் புடிச்சு தூக்கி போட்டாரு. எனக்காடா சான்ஸ் கொடுக்குறீங்கன்னு வச்சு ஒரு அடி, ஒரு 6 ஸ்ட்ரெயிட்ல ஸ்லோவர் பால் போட்டா இந்த பக்கம் பாயிண்ட் மேல, அப்புறம் அபிஷேக் சர்மா ஸ்டெப் அவுட் பண்ணி பாயிண்ட் மேல ஒரு கார். அதுக்கு முடிஞ்சு 6 ஓவர் தான் முடிஞ்சிருச்சே, விடுங்கடா அப்படின்னு அஸ்வினி குமாரோ அதோட சேர்ந்து ஒரு அடி. கேம் அங்கேயே க்ளோஸ். அதாவது யார் வந்தாலும் வாட அடிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. எவனா இருந்தாலும் வெட்டுவேன், எவனா இருந்தாலும் வெட்டுவேன், அவனுக்கு இப்படிதான் வரானுங்க, பேட்டே அப்படி வச்சிருந்தா வரானுங்க தூக்கின்னு. எனக்கு தெரிஞ்சு சென்னையில மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன், SRH-ஓடல இருக்கா? ஆமா இருக்கு மேல இருக்கு. அந்த சென்னை மேட்சுக்கு அவங்க டீம் மொத்தமும் வரும்போது விஜேக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், திருப்பாச்சி அருவாள தீட்டிக்கிட்டு வாடான்னு சாங் போடுறதுக்கு ஃபுல்லா தீட்டிக்கினே வரானுங்க. ஆனா அவனுங்களுக்கு அந்த பிச்சு 6 கொடுக்க முடியாது. 2 மேட்ச் முடிஞ்சு போச்சு, இனிமே அந்த பிச்சு கிடையாது, அவ்வளவுதான், பிச்சிட்டு போயிரும் தான் நினைக்கிறேன். பட் எஸ், நவ யூ ஆர் டாக்கிங் அபௌட் டிராவிஸ் ஷேக். பட் இன்னொருத்தர் பத்தி நீங்க நிறைய ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க. அண்ட் வாட் அ கேமியோ அட் தி எண்ட், சலீல் அரோரா. ஓகே, 30 of 10 balls. அவரும் வந்து இருப்பா, அவங்க எல்லாம் முடிச்சிட்டாங்க, நான் நீங்க சொன்ன மாதிரி திருப்பாச்சி அருவாள் நானும் எடுத்துட்டு வந்து எவ்வளவு சீவ முடியுமோ சீவிடுறேன் அப்படின்ட்டு. எஸ்பெஷலி பும்ராவை, ஐ மீன், நான் அப்பதான் வந்து ஐ ஸ்டார்டட் வாட்சிங் அகேன். And I was like, ஏய் என்னையா பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி. தட் நோ லுக் 6 and all, too good. நீ மறக்காத, பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் கேட்ட சீரிஸ்க்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், கிளாஸ்ன்னு வந்துட்டான் பாமுக்கு. எல்லா மேட்சும் பேங்க் மாதிரி ஆடுறாங்க, எல்லா மேட்சும் அவன் 8% ரிட்டர்ன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறான். சீனியர் சிட்டிசன் கொடுக்குறாங்களோ இல்லையோ 8% கிளியரா கொடுத்துறான் ரிட்டர்ன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இது என்னன்னா, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ சொன்ன திருப்பாச்சி அருவாள்லாம் சொன்ன, இவன் வெட்டுக்கத்தி. ஏன் வெட்டுக்கத்தினா, when the entire auction was happening, நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன், எல்லாரையும் விட்டுட்டு நல்லா ஏத்தி விட்டுட்டு 1.5 கோடி எடுத்துட்டு போனான். வழிப்பறி அது வழிப்பறியா அவன் எடுத்துட்டு போயிட்டு எல்லாத்தையும் விடுறாடி, எல்லாரையும் ஃபார்முக்கு வந்துட்டாங்க. ஓகேடா, அந்த சலீல் அரோராவை அடிக்க விட்டீங்க, என்னது எப்படி வழிப்பறின்னு சொல்லாங்க? That's them being smart at the auctions. கரெக்ட். ஆனா நான் என்ன கேக்குறேன், 14 கோடி வரைக்கும் போனாங்க 2 பிளேயருக்கு. அந்த 14 கோடியும் அவங்க பக்கம் திருப்பி விட்டு இருந்தாங்கன்னா கிடைச்சிருக்காது இல்ல. அவன் 14 கோடி நான் இப்பவும் சொல்றேன், ரேட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீருமே வெரி வெரி குட் கிரிக்கெட்டர்ஸ் தான். பட் அவங்க 2 பேரையும் ஹை பிரைஸ்க்கு அமிச்சிட்டு ஒரு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்கேக்கு வந்து கார்த்திக் சர்மா கிடைக்கலன்னு வச்சுக்கோ, தே மைட் ஹவ் கான் ஃபார் சலீல் அரோரா. சோ அதுதான் ஆக்ஷன் டைனமிக்ஸ். மெகா ஆக்ஷன்ல வந்து வெங்கடேஷ் ஐயருக்கு ஒரு வேளை கேகேஆர் எடுக்காம ஆர்சிபி எடுத்திருந்தாங்கன்னா ஆர்சிபி அந்த சைடு எடுத்துக்க முடியாது. சோ சம்டைம்ஸ் இதுல லக்கும் வேணும்னு நான் சொல்ல வரேன், அவ்வளவுதான். பட் சலீல் அரோரா வந்து வழிப்பறி தான், சீப் அண்ட் பெஸ்டா புடிச்சிருக்காங்க. But yes, நம்ம பும்ரா பத்தி பேசிட்டே இருக்கோம். And we have seen, I mean, it's not been his best of the T20s that he's played. But what about Trent Bolt? He was a leading wicket taker for MI in the last season. இந்த வருஷம் 2 wicket தான். நீங்க சொன்ன மாதிரி something is happening with the wicket ப்ராப்ளம் இல்ல சஸ்திகா. wickets is not so much of a problem. ட்ரெண்ட் போல்ட், அதாவது இண்டிவிஜுவல் பர்சனல் நான் சொல்ல, அதனால தான் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன், மும்பை ஒரு சின்ன தாட் ப்ராசஸ் ரீசெட் வேணும்னு. அவங்க அந்த கன்சிஸ்டன்டா ஃபாஸ்ட் போலர்ஸ் அப் ஃப்ரண்ட், ஸ்விங், ஒரே பேட்டர்ன் ஆஃப் பிளேயர்ஸ், தே ஹேவ் அ ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவே போறாங்க. அந்த ஃபார்முலாவை மேபி கொஞ்சம் ரீஜிக் பண்ணோம், ஏன்னா கேம் மாறிடுச்சோன்னு எனக்கு ஒரு சின்ன தாட். இதுல என்னன்னா, மும்பை இந்தியன்ஸ் நான் சொன்ன மாதிரி ரன் லீக் பண்றாங்க. ரன் லீக் பண்ணல, அது ஹெமரேஜ் ஆகுது, ரத்த கொதிப்புல சரசரன்னு ஓடுது ரத்தம். அதாவது அவங்களால ஒரு ஓவர் கூட 10 ரன்னுக்கு கம்மியா போடுறதுக்கு கஷ்டப்படுறாங்க. 10 ரன்ஸ் கீழே யாராவது ஒருத்தர் ஓவர் கொடுப்பீங்களா அப்படின்னு ஹார்திக் பாண்டியா சுத்தி பார்த்தா இருக்கிற ஒரே ஆள் பும்ரா, அவரையே நீங்க அடிச்சிட்டாங்க. எக்ஸாக்ட்லி. சோ எங்க தான் போறது? அவர் பால் எடுத்து அவர் ஒரு ஓவர் வந்து அவர் போட்டாரு, 8 ரன் போச்சு.
தட்ஸ் a குட் ஓவர் அப்படின்னா. கரெக்ட், 8 ரன் நல்ல ஓவர் தான். ஆனா 10 ரன்னுக்கு கீழே ஒரு மேட்ச்ல அவங்களால நிறைய ஓவர் போடவே முடியறது இல்ல. இன்னைக்கு ஒரு மாஸ்டர் கிளாஸ் ஒன்னு பேட் கமின்ஸ் கிட்ட இவங்களை பத்தி பேசுறோம், நம்ம அபிஷேக் சர்மா பேசணும், டிராவிஸ் ஹெட் ஷாட்டை பத்தி பேசுறோம். பேட் கமின்ஸ் ஒரு மாஸ்டர் கிளாஸ் ஒன்னு பண்ணான். ஆஸ்திரேலியால பிராக்டிஸ் பண்ணியிருக்கான், வீட்லயே பண்ணியிருந்திருக்கான், வீட்டுல நாட்டுல காட்டுல எல்லாம் பண்ணினே இருந்திருக்கான். 17th ஓவர் வந்து ஒரு 6 யார்க்கரை சொருகணும் பாரு. அது வந்து எல்லாருக்கும் அந்த ஓவர் ஆனா பேட் கமின்ஸை மட்டும் சொல்ல முடியாது. பேட் கமின்ஸ் முடிச்ச அடுத்த ஓவர் சகிப் ஹுசைன் பயங்கரமா போட்டான். அவன் முடிச்ச அடுத்த ஓவர் பிரஃபுல் ஹிங்கே பயங்கரமா பினிஷ் பண்ணான். என்ன அந்த லாஸ்ட் பால் பவுன்சர் போட்டான், அதுதான் ஏன்னு எனக்கு தெரியல. பட் பாக்குற ஒரு யங்ஸ்டர், பிரஃபுல் ஹிங்கேவா இருக்கட்டும், சகிப் ஹுசைனா இருக்கட்டும், அஸ்வினி குமாரா இருக்கட்டும், அந்த டீம்ல யாரா வேணா இருக்கட்டும், பேட் கமின்ஸ் an absolute legend of the game, showed them how it's done. Just showed them how it's done. And அதனால தான் IPL one of the best tournaments in the world, if not the greatest. ஏன்னா இந்த பசங்களாம் ரியல் டைமா லெஜெண்ட்ஸ் கிட்ட இருந்து பார்த்து கத்துக்கிறாங்க. பேட் கமின்ஸ் புட் ஆன் a show. அந்த ஒரு ஓவர் தான் என்ன பொறுத்த வரைக்கும் நீ கேம் சேஞ்சிங். And since you were telling about all the bowlers in the 10 runs-க்கு கீழ யாரும் கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, did you forget somebody? அல்லாஹ் கசம் பரா இஷான் மலிங்கா. ஐயோ, அது எப்படி இஷான் மலிங்கா? சோ நான் ஒரு சின்ன ஒரு அனாலிசிஸ் பண்ணினேன் சஸ்திகா. அது என்னன்னா, இஷான் மலிங்கா இஸ் காட் the most dip and rotations on the slower ball in the entire tournament. பம்பர மாதிரி சுத்துறது, அந்த பம்பர மாதிரி சுத்துறது, சின்ன கவுண்டர் will be proud of you சொன்னால அதுதான். சுட்டுன்னு சுத்துது. அண்ட் அஃப்கோர்ஸ் அதுக்கு டேட்டா சப்போர்ட் பண்ணுது. மேக்ஸிமம் டிராப், அதாவது என்னன்னா அது சுத்தி விட்டோன்னே சர்ன்னு இறங்குது, ஒரு ஸ்பின்னருக்கு இறங்குற மாதிரி. அண்ட் இட்ஸ் ஆல்சோ ரொட்டேட்டிங் அ லாட். அது வந்து வெரி வெரி ரேர் கமாடிட்டி டு ஹேவ். அது 10th ஒரு நல்ல ரிவர்ஸ் ஸ்விங்கிங் யார்கர் வேற போடுறான். அவனோட ஃபர்ஸ்ட் ஸ்பெல் வாஸ் அவுட் ஆஃப் த வேர்ல்ட். அவன் தான் SRH கேம்குள்ளேயே எடுத்துட்டு வந்தான். இஷான் மலிங்கா, பேட் கமின்ஸ், பிரஃபுல் ஹிங்கே, சகிப் ஹசன். நீ டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது சகிப் ஹுசேன், ஹர்ஷல் பட்டேல், ஜெய்தேவ் உன்னட்கட்ட வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. பிரஃபுல் ஹிங்கே அண்ட் சகிப் ஹுசேனை வச்சு அவனோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஸ்டார்ட் பண்ணான். அதோட இஷான் மலிங்காவை சேர்த்தான், வலிமைக்கு வலிமை சேர்த்தான். கடைசியா அந்த பாக்ஸ்ல லாஸ்ட் டிக்கு தி ஆரஞ்ச் ஆர்மி brought you by பேட் கமின்ஸ் அடிச்சு முடிஞ்சா தாண்டி பாடுறாங்க டோர்னமெண்ட்ல. எல்லார்கிட்டையும் எங்களை தாண்டி காட்டுறாங்கிறான். ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, என்னோட ஃபீலிங் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங், இந்த பஞ்சாபியோ ஆர்சிபியோ ஒரு டீம் நிறுத்த முடியும்னா அது SRH தான் நான் நினைக்கிறேன். they are the dark horse in this tournament. Yes. And just another pattern that I've been observing, Mumbai Indians were 79 for 0 in the power play and SRH has been 92 for 0. Usually போன சீசன் வரைக்கும் எப்படின்னா ஒரு ரெண்டு டீம் தான் வந்து பவர் பிளேல வந்து அடிச்சு துவம்சம் பண்ணுவாங்க. பட் in this season நம்ம பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா பவர் பிளேலே there are teams that have scored more than 100 also. பட் இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்கோம், பவர் பிளேல 60 தான் எடுத்தா is a good score அப்படின்னு. But has it changed to 80 from this season onwards? இதுல நம்பர் எல்லாம் போட முடியாது சஸ்திகா. ஐ எம் சீயிங் 2 phases of the game. அதாவது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் 6 ஓவர் ஒரு ஸ்லாக், லாஸ்ட் 6 ஓவர் ஒரு ஸ்லாக். விக்கெட் நல்லா இருந்தா நடுவுலயும் ஸ்லாக். எங்கேயுமே யாருமே ஆக்சிலரேட்டர்ல இருந்து கால் எடுக்க தயாராவே இல்லை. ஆக்சுவலா பேட்டர்ஸும் இந்த டோர்னமெண்ட்ல ட்ரெண்டும் என்ன காட்டுதுன்னா, நாங்க தாண்டி போயிட்டோம், நீங்க இன்னும் ஏன் பழைய போலிங் போட்டுன்னு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க எல்லாரும். The time has come. பேஸ்கெட் பால்ல நான் சொல்ற மாதிரி, ஃபுட்பால்ல சொல்ற மாதிரி, the time has truly dawned upon us that you have to be defensive. Defensive options 3 நாள் எடுத்துன்னு வந்தே ஆகணும். It is only a matter of time. யாராவது ஒருத்தர் பண்ணுவான், ஜென்ரலாவே வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் கேட்சப் பண்ணுவாங்க. அதை நம்ம அப்புறம் பிரைவேட்டா நான் சொல்றேன். பட் இட் வில் கம் டு அ டைம் வேர் சடனா பாரியா இவங்க டிஃபென்சிவ் போலிங் பண்ணி இந்த டைமையே மாத்திட்டாங்கன்னு ஒரு வரதான் போகுது. ஏதாவது ஒரு டீம் கன்னு மாதிரி ஒரு 5 பேர் ஃபுல்லாவே டிஃபென்சிவா போட்டு டோர்னமெண்ட் ஜெயிச்சு தான் காட்ட போறாங்க. அப்பதான் இது மாறும். இட் இஸ் கிளியர்லி அ கேஸ் ஆஃப் டிஃபெண்டர்ஸ் வர்சஸ் அட்டாக்கர்ஸ் அண்ட் மிட்ஃபீல்டர்ஸ். ஃபுட்பால் மாதிரி கேம் மாறிடுச்சு. இட்ஸ் எவால்வ்ட், இட்ஸ் சேஞ்ச்ட். Okay. Now that you said that we have discussed in the 80 அப்படிங்கிறது, it's not like that. But நீங்க சொன்ன மாதிரி அது வரும் காலத்துல வந்து நம்ம பேசலாம். பட் இப்போ with the current trend, இப்ப இருக்கிற அந்த IPL சீசன் ட்ரெண்ட்ல அப்படி பாத்தீங்கன்னா, பஞ்சாப், RCB, RR, SRH பவர் பிளே அப்படின்னு வந்துட்டாலே இந்த வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ரன்ஸ் அப்படியே கொடுத்துட்டு இருக்காங்க. Outside of these 4 teams, do you still think all the other 6 teams has to catch up with them? And if they have to catch up, what should they do? நீ நம்ம ப்ரிவியூ பண்ணதை மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன், ஒரு 4-5 டீம் நல்லா இருக்கு, மீதி 4-5 டீம் ரொம்ப சுமாரா இருக்குன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு?
அங்கதான் இருக்கும், அந்த இடத்துல தான் இருக்கும். நீ கேட்ட போது ஃபர்ஸ்ட் என்னால வந்து டக்குன்னு அப்படி சொல்ல முடியல. பட் என்னால I don't want an IPL where the 4 slots are closed already before we enter the month of May. I don't want, but it is getting proven. இந்த 4 டீம் outside of it, டெல்லி ஒரு நல்ல டீம். மத்தபடி ஐ திங்க் டீம்ஸ் ஆர் டெல்லி ஒரு நல்ல டீம் தான். டெல்லி நான் இப்போ சொல்றேன், டெல்லி நல்ல ஸ்குவாட் தான். நல்ல ஸ்குவாட் தான். யாரு? எம்ஐ நல்ல ஸ்குவாட் தான். பட் இத தவிர இந்த டோர்னமெண்ட்ல நிறைய டீம்ஸ் கொஞ்சம் ரீலிங் தான் சஸ்திகா. தே ஆர் நாட் கேச்சிங் அப். இப்பவும் வந்து 56 for 1, 60 for 1 நீ பவர் பிளே விட்டு வெளில போறதெல்லாம் கிரைம் தான். ஆக்சுவலி அது கிரைம். See, if you have wickets in hand, you can't get out of the power play 55 for no loss. அவ்வளவு அழகா ஆடுறாங்க சாய் சுதர்ஷன், சுப்மன் கில், நோ டவுட். பட் 50-60 இல்ல. அனில் அல்லா தாண்டியாச்சு டோர்னமெண்ட், அது தாண்டி போயாச்சு. Anil Allah. Okay. But yes, now we are moving on to the next game, GT versus RCB. நாளைக்கு கண்டிப்பா ஒரு அப்செட் இருக்கும் அப்படின்னு வேற நீங்க சொல்லி ஒரு பாசிட்டிவிட்டி எனக்கு கொடுத்திருக்கீங்க. RCB ஃபேன்ஸ் வந்து கொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆரம்பிக்க போறேன். எந்த தைரியத்துல சொன்னீங்க ஒரு ரிவர்ஸ் இருக்குன்ட்டு? புரியல, எனக்கு புரியல. கொலை மிரட்டலுக்காக பயந்து நான் என் மனசுல படுறத சொல்லாம இருக்க முடியுமா? என்ன அட்டகாசமா இருக்கு. எனக்கு என்னவோ தோணுது ஜிடி இந்த மேட்சை ஜெயிப்பாங்கன்னு. நான் ஆர்சிபி எல்லா மேட்சுக்கும் டெல்லியோட நீ என்ன கேட்ட? டெல்லியா ஆர்சிபி என்ன சொன்ன? ஆர்சிபி அப்படின்னு சொன்னா இல்லையா? அப்ப அன்னைக்கு எனக்கு பிடிச்சது இன்னைக்கு பிடிக்கலையா? இட் இஸ் ஜஸ்ட் அ ஹஞ்ச். ஒருவேளை நாளைக்கு எனக்கு பிடிக்கும், அவங்க சூஸ் பண்ண. எனக்கு என்னவோ இந்த மேட்ச் என்ன தோணுதுன்னா, மேபி குஜராத்தோட ஆர்சனல் கேன் ஸ்டாப் ஆர்சிபி. அதுக்கு ஒரு ஃபர்ம் ரீசன் வச்சிருக்கேன். அந்த அட்டாக் ஆஃப் பிரசித் கிருஷ்ணா hopefully will play Rabada, and maybe I don't know, Rashid Khan is looking in very troubled waters. I don't know why he is bowling like this. Manav Sutar, இவங்களால அந்த ஆர்சிபி தேவ்தத் படிக்கல ஒருவேளை ஏர்லியரா எடுக்க முடிஞ்சது, ஏர்லி பிரேக் த்ரூ எடுக்க முடிஞ்சதுன்னா, which I think could happen, they might trouble this RCB team எனக்கு தோணுது. அதனால நான் சொன்னேன் அட் குஜராத்ன்றதுனால. பெங்களூர்னா யோசிச்சிருக்கவே மாட்டேன். ஓகே, because பெங்களூருக்கு அடிக்க வேண்டிய பார் ஸ்கோர் குஜராத் கிட்ட பேட்டிங் இல்ல கண்டிப்பா இல்ல. ஆனா குஜராத்தால எவ்வளவு அடிக்க முடியுமோ அந்த ஸ்கோருக்கு ஆர்சிபி அவனால நிறுத்த முடியுங்கிற நம்பிக்கையில சொல்றேன். Okay, because April 24th தான் இந்த ஃபேஸ் ஆஃப் நடந்துச்சு between GT and RCB. In 36 hours they came to Chepauk. அந்த Che Point அந்த டிஸ்கஷன்ல அது உங்களை அப்பப்ப நான் குத்தி காமிக்கணும் அந்த டிஸ்கஷன். இல்ல Chepauk-ஓட அப்படி ஒண்ணு Che Point-ஓட அப்படி ஏதோ சொன்னீங்கல, அது GT Chepauk-க்கு Che Point-ஓட வந்தான். Che நம்பர் பிச்சு கொடுத்ததனால நம்ம Che Point-ல நின்னுட்டோம், அவன் 8 பாயிண்ட் போயிட்டான். 8 பாயிண்டோட அவன் அகமதாபாத் வந்து போயிட்டான். சோ he'll be in his அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் ஆவது அவங்களுக்கு வந்து கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. With that confidence, are you going on a slighter edge towards GT only? 55-45. 55-45 55-45 GT. Okay, Ahmedabad pitch பத்தி சொன்னீங்க. And also GT in the last home games, no, they have won only 1 and lost 2. மும்பை வந்து எப்படி பொழந்துச்சு, அதாவது மும்பை ஃபார்முக்கு வந்ததே அங்கதான் அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபியும் என்ன ஜிடி தானே, மும்பையே ஃபார்ம் வந்துருச்சு, நாங்க வந்து விளையாட மாட்டோமா அப்படின்னு அவங்களும் ஒரு வேற லெவல் கான்ஃபிடன்ஸ் தானே வரணும். இல்ல எனக்கு என்ன the reason I said is அவங்களோட bowling attack against RCB அவங்களால ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுங்கிற ஃபீலிங் எனக்கு. So I am going with GT and I feel the chances will go further if GT end up bowling first. Okay, எனக்கு என்ன ஜிடி நாளைக்கு ஃபர்ஸ்ட் bowling போட்டா அவங்க சான்சஸ் 55-45 போகும். அதனால தான் கொடுத்துருக்கேன். I am guessing, என்னோட hunch is telling me that GT will bowl first. If they don't, I think RCB will have the edge of 55-45. Reverse side, அவ்வளவுதான். எனக்கு ஆனா tomorrow's hunch is that GT might pull an upset on RCB. ஏன்னா RCB are favorites for everybody, but I have a feeling there will be an upset. Okay, சரி அப்ப rapid fire விளையாடலாமா? விளையாடு. விளையாடா. சரி நீங்க பதில் சொல்லுங்க. ஓகேவா? ஓகே. Which batter will score above 75? என்னைக்கு? நாளைக்கு தான். பின்ன ரெண்டு பேர் சொல்லுங்க. இந்த டீம்ல ஒண்ணு, அந்த டீம்ல இல்ல, எவ்வளவு பேர் வேணாலும் நீங்க சொல்லலாம். இல்ல I will go with Shubman Gill. ஓகே, இங்க பாருங்க rapid fire கடகடன்னு சொல்லுங்க. இல்ல நீ ஒரு பேட்ஸ்மேன் ரெண்டு டீம்ல இருக்கு, எப்படி டக்குன்னு சொல்ல முடியும்? அதாவது Shubman Gill. ஓகே, Shubman Gill. Which bowler will pick more than 3 wickets? 3 wickets. Kayus Rabada. Okay. Will we see a 400 plus runs in the game?
எஸ். Okay. Sai Sudarshan, Gill versus Bhuvi and Hazelwood. Which pair will win the battle? சாய் சுதர்ஷன் அண்ட் கில். Jason Holder versus Romario Shepherd. Which West Indies all-rounder will have a better match? ஜேசன் ஹோல்டர். Okay. Who wins? ஜிடி. இது ஐயோ ஏய் கல்வி. இத்தனால ஜிடி ஜெயிக்கணும் அந்த பொண்ணு சிரிக்கும். இன்னைக்கு ஜிடி ஜெயிக்கும் நான் உங்க மேல நம்பிக்கை போட்டிருக்கேன்டா. வச்சு செய்வானுங்கடா, ஜெயிச்சிருக்கடா. All right, anyway. Thank you, audience, for watching Game of Thrones, brought to you by Odoo, our business management partner. மீண்டும் நாளை உங்களை வந்து சந்திக்கிறோம்.